உன் சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு திரும்பும். சீயோனே, சீயோனே உன் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா. மகிமை படுத்தினே, இன்னமும் மகிமை படுத்துவே. மகிமை படுத்தினே, இன்னமும் மகிமை படுத்துவே. வார்த்தை வல்லமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. நீ குறுகி போவதில்லை, நீ குன்றி போவதில்லை. ஹல்லேலூயா. ரிஷபல ரிகலவர துனவல அந்நிய பாஷைகளிலே கரங்களை தட்டி ஆர்ப்பரி. அக்கினி இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை ஆலயம் முழுவதும் இறங்குது. Receive the anointing, holy fire. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்த அந்நிய பாஷைகளிலே ஹல்லேலூயா. நுகங்கள் முறிகிறது, கட்டுகள் உடைகிறது. சீயோனே, மகிமை திரும்ப தருகிறா. நீ இழந்த அபிஷேகத்தை திரும்ப தருகிறா. நீ இழந்த ஜெபாவியை திரும்ப தருகிறா. இழந்து போன அக்கினி அபிஷேகம் திரும்ப தருகிறா. இன்றைக்கு நீ உயிர்ப்பிக்கிற ஆவியாய், உயிர்ப்பிக்கிற அக்கினியாய் என் தேவனுடைய மகிமை இறங்குது. தேவ மகிமை இறங்குது, தேவ வல்லமை இறங்குகிறது. ரிஷி பற்றி எறிகிற அக்கினி. அக்கினி முட்செடியில இறங்கியது. ஆமென். முட்செடி பற்றி எரிந்தது, ஆனால் அது கருகி போகவில்லை. ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் பரிசுத்த அக்கினி, அக்கினி நான் உத்தரவாரிடும் தெய்வம். எலியா என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த போது எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இப்பொழுது இறங்குகிறது. In the name of Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, கட்டிகள் மறைகிறது, கட்டுகள் உடைகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரம் மேலே இறங்குது மகளே, கர்த்தருடைய கரம் மேலே இறங்குது சகோதரனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஹல்லேலூயா. சிகலம ரிகதர தினவல ரிகதனவல. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே முழங்கால நின்று முடிந்தவர்கள் நெடு முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. ஷியாந்தரபதினவல ரிகதனவா. ஹல்லேலூயா. ஷக்கலவௌதுனியன் துர்பிஷவலவரபா. ஹல்லேலூயா. 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 Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. ஹல்லேலூயா. நமத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 பரிசுத்தமுள்ள தெய்வம் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓரி கதரப சந்தரதனவனரி அந்தரப. ஒருவரும் சேர கூடாத மொழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே. கரம் உயர்த்தி எல்லோரும் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த
சத்தத்தை உயர்த்தி வாசம் செய். கரம் உயர்த்தி சொல்லுங்க, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே பரிசுத்த 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 நீர் பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சிறு பிள்ளைகள் எல்லோரும், பின்னால் இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர். நீரே 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 நீரே. கர்த்தருடைய மகிமை ஆலயம் முழுவதும் இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரையும் தேவ மகிமை நிரப்பிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. நிறைவான அன்பின் அபிஷேகம், நிறைவான அபிஷேகம், நிறைவான ஆவியானவர் அல்லேலூயா தம்முடைய மகிமையோடு கூட உன்னை நிரப்புகிறார். அல்லேலூயா. உன் துதிகளிலே ஆராதனையிலே ஆமென் அவர் பிரியப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீ மிகவும் பிரியமானவனாகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. உன் மன்றாட்டுக்கு பதில் தருகிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி ஹalleluya 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 ஹalleluya. தேவ மகிமை இறங்குகிறது. தேவ பிரசன்னம் மூடுகிறது. அற்புதம் நடக்கிறது. அற்புதம் நடக்கிறது. கட்டிகள் மறைகிறது. கட்டிகள் மறைகிறது. ஹalleluya. கட்டிகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஹalleluya. அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹalleluya. ரியாந்தரபா ஷகலவரா கந்துரபா. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உங்கள் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். உங்கள் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். கரங்களை உயர்த்தி மகிமை
சத்தமா சொல்லுவீங்களா? துதியும் கணமும் தோயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கணமும் தோயோனே உமக்கே. துதியும் தோயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மாறவே ஒருபோதும் உம்மை பிரியே. ஒரு நாளும் உம்மை மாறவே ஒருபோதும் உம்மை பிரியே. மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தே. மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தே. மகிமை கரமுயர்த்தி மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கணமும் தோயோனே உமக்கே. துதியும் கணமும் தோயோனே உமக்கே. ஹல்லேலூயா 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 பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் உயர்ந்த மலைக்கு அழைத்து கொண்டு போனார். யோவானை பார்த்து சொன்னார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். இந்த ஆராதனை வேளையிலே, இந்த ஆராதனை கடைசி நிமிடங்களிலே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு இங்கே ஏறி வா என்று சொல்லி உன்னை அவர் அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள உன்னை கொண்டு போகிறார். கடக்கக்கூடாத நதியாயிருந்து அந்த வற்றாத ஜீவ நதி, ஹல்லேலூயா, வற்றாத நதியாய்
ஓ ரிகா லபா சந்த ரகதன தின ஹபா ரிகதரா உடரியாந்தரபா. ஓ கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்புகிறார். ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள உன்னை அழைத்து செல்லுகிறார். நீச்சல் ஆழத்துக்குள்ள உன்னை அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க ஏறி வா, இங்க ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. தேவ தரிசனங்கள் உண்டாகிறது, தேவ தரிசனங்கள் உண்டாகிறது. எஸ் எஸ், receive in the name of Jesus. Hallelujah 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 hallelujah. மகிமை மகிமை மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. Yes, praise God, praise God, praise God. ரிஷபபபபபப ஓதி ஹபலரிகதரப ஓரிகபபபப. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷையில ஹல்லேலூயா பெற்றுக்கொள். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடுகிறது. இதுவரை அபிஷேகம் பெறாதவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயம் முழுவதும் இறங்கிவிட்டது. ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள கர்த்தருடைய அழைத்து செல்லுகிறார். பெற்றுக்கொள். எஸ் ஹல்லேலூயா. மகிமையை பேதுரு, யாக்கோபு, யோவான் மறுரூப மலையில தரிசித்த அந்த மகிமையை இப்பொழுது நீ பார்க்கும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்களை என் ஆண்டவர் உனக்கு தருகிறார். Thank you, Daddy. பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஓ ரிகலபரியா தரபா. ஓ கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன்போல் நிலைவரப்படும். அவைகளின் ஆடல் பாடல் சத்தமும் துதி ஸ்தோத்திரமும் எழும்பும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். கர்த்தருடைய மகிமை இறங்குது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் வெளிப்பட்டீர். எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையாய் நீர் நுகர்ந்திருக்கிறீர். அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையாய் அங்கீகரித்ததற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களோடு பேசினீரே. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு உடன்படிக்கை செய்தீரே. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டி மேல் கட்டப்படும், அரண்மனை முன்போல் நிலைவரப்படும். அவைகளிலிருந்து ஆடல் பாடல் சத்தமும் துதி ஸ்தோத்திரமும் எழும்பும். வர்த்திக்கப்படுவேன், சிறுமைப்படுவதில்லை. மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி என் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. மகிமையினால் நிரப்பி இருக்கிறீர். ஒவ்வொருவரோடு முகமுகமாய் நீ பேசுகிறீர். உடைய வார்த்தை அக்னியாய் இறங்குகிறது. மறுரூப மலையில பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு கொடுத்த அந்த உன்னதமான அனுபவங்களை ஹல்லேலூயா நீ தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஆராதனை, எங்கள் ஏக்கம், எங்கள் விருப்பம், எங்கள் தாகம் எல்லாமே இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும். ஆமா, இந்த உலக வாழ்வு எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. எங்கள் ஏக்கம் எல்லாமே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. எங்க ஆசை, எங்க விருப்பம், எங்க தேவை எல்லாமே நீங்க தான்ப்பா. ஓ ரிகா துனியா சந்தரபா.
நிறைவானது வரும்போது குறைவுகள் ஒளிந்து போகும் என்று சொன்னீரே. குறைவான பலவீனங்கள், வியாதிகள், கட்டுகள், கட்டிகள் இப்போதே மறைவதாக. ஹல்லேலூயா. அற்புதமான சுகத்தை, தெய்வீக விடுதலையை நீர் என் ஜனங்களுக்குள்ளே கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஏக்கம், எங்க விருப்பம் எல்லாம் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். இன்னும் நேசிக்க கிருபை தாங்க, இன்னும் நேசிக்க கிருபை தாங்க. உம்முடைய அன்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சத்துருக்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க. ஹல்லேலூயா. உங்களை நேசிப்பவர்களையே நீங்கள் நேசிப்பீர்களானால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சத்துருக்களை நேசிங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். உம்மை போல எங்களை மாற்றும். உமது அன்பின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே என்று அழைத்தீரே. எவ்வளவு அன்புள்ளவரப்பா ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட அன்பின் ஆவியை தாங்கப்பா, அப்படிப்பட்ட அன்பின் அபிஷேக தாங்கப்பா. இன்னும் நெருங்க கிருபை தாங்கப்பா, இன்னும் கிட்டி சேர கிருபை தாங்கப்பா. உம்மை வெளிப்படுத்த கிருபை தாங்கப்பா, உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உம்முடைய வார்த்தையின் அக்கினி இறங்கட்டும். இன்றைக்கு இவர்கள் பலவீனங்களோட, போராட்டத்தோட, கட்டுகளோடு ஆண்டவரே வந்திருப்பார்களானால் இந்த ஆலயத்தில் இருந்து இந்த தேவ மகிமையில் அவர்கள் வெளியே கடந்து போகிற போது அந்த பலவீனம் அவர்களுக்கு இருக்கவே கூடாதப்பா, அந்த கட்டு இருக்க கூடாது. நீங்கள் இன்றைக்கு காண்கிற இத்திரை இனிமேல் என்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னீரே. இதோ கர்த்தருடைய மகிமையினாலே எல்லா பலவீன கட்டுகள், போராட்டங்கள் இப்பொழுது நீங்கி போவதாக என்று ஜெபிக்கிறேன். விடுதலை கட்டளிட்டதுக்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கட்டளிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷிகலாபா ரகதனபா. ஹல்லேலூயா. பல வருடங்களாக இருக்கிற பலவீனத்தோடு சிலர் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். பல வருடங்களாக எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எவ்வளவு மருத்துவமனை மருந்துகள் பார்த்தோம். ஆமென். சுகமாகாத நிலைமையில வந்திருக்கிறவர்களுக்காக நான் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்பொழுது நீர் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்குமப்பா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. இப்போது உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பல வருடங்களாக இருக்கிற வியாதிகள் இப்பொழுது மறைவதாக. தெய்வீக சுகம் உண்டாவதாக. எவ்வளவோ மெடிசின் பார்த்தும் சுகமாகவில்லையே என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் இரத்தம் அவர்கள் மீது பாய்வதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, பரிபூரண விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஷகலாபா ரகந்தரபா. நீங்க அற்புதம் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த மகிமையான நாளிலும் நாம் இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். இந்த வேளையிலும் அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நம்முடைய ஆராதனையிலே பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு மகிமையை, பலத்த மகிமையை ஆண்டவர் நம்ம மத்தியிலே கட்டளையிட்ட கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வேற ஒரு செய்தி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெளிவாய் நம்ம மத்தியிலே கட்டளிட்டபடினாலே நான் அந்த வசனத்தை உங்கள் முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18-19 வசனங்களை
நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். சிறுமைப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிமையான நாளில், இந்த ஆராதனை வேளையில் இந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப என் உள்ளத்திலே ஆண்டவர் கொடுத்தபடினாலே இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாக்கோபுடைய கூடாரங்கிறது நம்ம கூடாரம் தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஊரு, நம்ம சபை, நம்ம பட்டணம், நம்முடைய தேசம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசம், இந்த பட்டணம், இந்த கிராமம், இந்த குடும்பங்கள் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறீங்கன்னா, ஸ்தோத்திரம், சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க, லாக்டவுனுக்குள்ள இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த லாக்டவுனை திருப்ப போறேன். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். அல்லேலூயா. சோ இந்த சிறையிருப்பு மாற போகிறது. சிறையிருப்பை மாற்றி இரக்கம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்ய போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் இந்த வார்த்தையை சொல்றானா? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தவரே சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி இந்த சிறையிருப்பு உண்டானது, ஏன் இந்த சிறையிருப்பு வந்தது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல், யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டும், உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதற்காக இந்த யாக்கோபை ஆண்டவர் பச்சையான ஒலிவ மரமாக, இந்த யாக்கோபை தேவன் அவருக்கு பிரியமான திராட்சை செடியாக அவர் நாட்டினார். எகிப்திலிருந்து ஜாதிகளை துரத்திவிட்டு ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து நாட்டினார். அது வேர்பற்றி, அது பெருகி, அது கனி கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்த்த போது அது கனி கொடுக்கவில்லை. நல்ல கனி இல்லை, கசப்பான கனிகள் உண்டானது. எனவே அவர் கேட்கிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேனே, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? எனவே அதன் விளைவு ஏசாயா 5வது அதிகாரத்திலே அவர் சொன்னது போல, ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே, நான் என்ன செய்ய போகிறேன்? என் திராட்சை தோட்டத்துக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்வதை அறிவிப்பேன். 5ஆம் வசனம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போகும், அதை பாழாக்கி விடுவேன். கவனிங்க, கவனிங்க. இந்த நிலை அன்றைக்கு இந்த தேசத்தின் மேல் வந்தது. ஏன் அப்படின்னா, கனி கொடுக்காததுனால, அவருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லாததுனால, அவர் எதிர்பார்த்த நல்ல பழங்கள், நல்ல ருசி உள்ள பழங்கள் இல்லாததுனால, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியா நாட்டி வைத்தேன், ஆனா நீ பலன் கொடுக்கல. அதன் விளைவு அவர் என்ன செய்தார்? திராட்சை தோட்டத்தின் வேலியை எடுத்து போட்டார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வேலி இருக்கிறது வரைக்கும் பச்சை புழு வர முடியல, இந்த வேலி இருக்கிறது வரைக்கும் வெட்டுக்கிளி வர முடியல, இந்த வேலி இருக்கிறது வரைக்கும் பச்சை கிளி வர முடியல, இந்த வேலி இருக்கிறது வரைக்கும் முசுக்கட்டை பூச்சி வர முடியல. பாதுகாப்பு இருந்தது. யோபுவை குறித்து ஆண்டவர் விசாரிக்கிறார், சாத்தானே, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல இந்த பூமியில ஒருவனும் இல்லை. இப்ப சாத்தான் கேட்கிற ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு. கேட்கிற ஆண்டவரே, விருதாவாக அவன் உமக்கு பயந்து நடக்கிறான், நீர் யோபுவையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் வேலி அடைச்சிருக்கிறதுனால என்னால டச் பண்ண முடியல.
ஏன் இந்த பாதுகாப்பு, எப்படி இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னா, அவர் யோபுவுக்கு போட்ட வேலையை விட ஒரு ஸ்ட்ராங்கான வேலையை உங்களுக்கு எனக்கும் போட்டிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா யோபுவுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தலங்க. உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தினாலாகிய வேலி. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தத்தினாலாகிய வேலி, அந்த இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறதா, இரத்த கோட்டைக்குள்ள அப்படி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்றாரு, இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நான் யார் தெரியுமா அப்படின்னு போகும்போது பாக்குறாரு, இரத்த கோட்டைக்குள்ள வச்சும் கனி இல்லையே. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத அப்படின்னு சொன்னாரு. ஆனா கனியற்ற அந்தகார கிரியை வெளிப்படுதே. நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்ய போகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரத்த கோட்டையில கொஞ்சம் கேப் விட்டு தான் பார்ப்போமே அப்படிங்க. அது ரொம்ப நேரம் இல்லை. அவர் சொல்ற, இமைப்பொழுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், கொரோனா வந்துட்டு. இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், ஒரு செகண்டுக்குள்ள உலகமெங்கும் கோவிட்-19 பரவிட்டு. உந்தன் தயவால் மாலை போல் நிற்க செய்தி, உம்மை விட்டு பிரிந்து. ஜாலியாவா இருக்கா? அல்லேலூயா. அந்த இமை பொழுதுல வரக்கூடிய கலக்கம் இருக்கு பாருங்க. நான்லாம் சொல்லிடுறேன், ஆண்டவர் சமூகத்தை உட்காந்து அழுதுருவேன். சோதரன் என்னை அறியாமே கண்ணீர் வந்துடும். ஏன்னா சில நேரம் தெரியும், கொஞ்சம் கேப் விழுந்தா தெரியும், ஆண்டவரே என்னால முடியலப்பா மன்னிச்சிருங்கப்பா, அப்படியே அழுதுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு பிரசனை நிரப்போம், எப்பா பரவாயில்ல அப்படின்னு. சிலருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆண்டவர் கூட இருக்காரா, இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறேனா, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கா, அவர் விரும்புகிறபடி இருக்கிறேனா. இப்பதான் சர்ச் இல்லை, ஆராதனை இல்லை, பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் விட்டா ஃபேஸ்புக்கு, ஃபேஸ்புக்கை விட்டா அப்புறம் என்னம்மா என்ன நல்லாமோ வருது வந்துடும். அல்லேலூயா. ஆமா, ஒரு இது ஆட்டம் ஆட்டான்னு ஆடினாலும் இல்லையா, அதுக்கு தடை போட்டாலும் ஐயா, இது என்னது இது? டிக்டாக் நமக்கு தெரிய மாட்டேங்க பாருங்க. அவ்வளவு தெரிஞ்ச ஆட்கள்லாம் வாயை திறக்காம. அல்லேலூயா. சோத்ரம். டிக்கு டாக்கு டிக்கு, டிங்கு டாங்கு டிங்கு. ஆமா, ஒரே ஆட்டம் தான். சோத்ரம். இப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 4 மாசத்தை திரும்பி பாரு. ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, தேவனோடு உள்ள ஐக்கியம், ஊழியம் எங்க இருக்கு? மேல மாற போயிருக்கா, கீழே மாற போயிருக்கா? கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா கொஞ்சம் கேப் விழும். ரத்த கோட்டையில பாத்துக்க. ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், அங்க கொஞ்சம் கேப் விழுந்துட்டு. கேப் விழுந்தா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கு அதான் நடந்துச்சு இந்த இஸ்ரவேல் தேசத்திலே. ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்தார்? வேலையை எடுத்து போடுவேன், மேய்ந்து போடப்படும். இப்ப எல்லாம் உள்ள வந்துட்டு தேசம் பாழானது. சிறையிருப்புக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இப்ப சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார்கள். சிறையிருப்பின் தேசத்திலே, சிறையிருப்பின் தேசத்திலே சிறையிருப்புக்கு போகிறார்கள். சிறையிருப்பின் தேசத்திலே அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். உடனே மாற்றம் வரல. உடனே மாற்றம் வரல. 70 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்திலே தவித்தார்கள். அந்த சிறையிருப்பின் தேசத்திலே அவர்கள் வேதனைப்படும் போது ஆண்டவர் இவர்களை வேதனைக்கு ஒப்பு கொடுத்தார். உண்மை. நீங்க நினைக்கலாம், எதனாலயோ எனக்கு இந்த பாடு, இன்னார் என்ன இவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி விட்டுட்டாங்க, இல்லை இவங்களால எனக்கு இந்த பிரச்சனை, இவங்களால இந்த வேதனை அப்படி நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய கீழ்ப்படியாமை, நான் தேவ சமூகத்தை விட்டு விலகினதுனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவியங்கள் நாம் செய்ததுனால, இப்படியே விட்டா நீ பாதாளத்துக்கு போயிடுவா அப்படிங்கிறதுக்காக உன்னை பாதாளத்துக்கு போகும்படி அவர் தெரிந்து கொள்ளவில்லை.
ஜீவனுக்கு ஏதுவாய் தெரிந்து கொண்டபடினாலே இந்த சிறையிருப்புக்கு நேராக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுடைய கூடாரங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறவர் அவர்தான் அந்த சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். எனவே அந்த சிறையிருப்பின் காலத்திலே அநேக நிந்தை, அநேக வேதனை, அநேக போராட்டங்களை அனுபவித்தார்கள். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவங்க மேல சில போராட்டங்கள் இருக்கிறது, குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த சிறையிருப்பு விலகல. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோம். தயவு செய்து கவனிங்கள், தயவு செய்து கவனிங்க. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும் வரைக்கும் நம்முடைய சிறையிருப்பு மாறாது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யோபுவை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். இப்ப யோபு பாதிக்கப்பட்டான். நான் யோபுவை பத்தி பெரிய பிரசங்கம் பண்ண வரல, உங்களுக்கு நல்லா தெரியும். யோபுனாலே தெரியும் உங்களுக்கு, அவருடைய இழப்புகள் ஏராளம். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த சூழ்நிலையில யோபுவை பார்த்து குற்றப்படுத்தி பேசினாங்க. நீ பாவம் செஞ்சிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு. யோபுவை விட்டு கொடுக்கல. நான் எவ்வளவு பெரிய நீதிமான் தெரியுமா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். தன்னுடைய நீதியை, தன்னுடைய சுய நீதியை யோபு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா விடுதலை வரல, விடுதலை வரல. நீ உன் சுய நீதியை பேசும் வரைக்கும் நீ விடுதலையை பெற முடியாது. நீ மற்றவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வரைக்கும் நீ விடுதலையை பெற முடியாது. கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார், யோபு இடத்துல சொல்றாரு, உன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணு. எந்த சிநேகிதனுக்காக? 3ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும், இப்ப 42 வருது. வந்து உட்கார்ந்து நீ பாவம் செஞ்சா உனக்கு அதனால அப்படி, உனக்கு அதனால இப்படி வந்துச்சு, நீ அனுபவிக்க வேண்டியதான்னு சொல்லி குற்றப்படுத்தி, குறை சொல்லி, உன்னை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். நான் ஜெபம் பண்றதா? அடுத்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே ஆகா அவனுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். சில நேரம் என்னன்னா, அந்த யோனாவின் ஆவி நமக்குள்ள வந்துடும். சோதரம் என்னாவி, என்னாவி யோனா சோதரம். இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தா 40 நாள் இப்ப அழிஞ்சிடும். 40 நாள் ஆயிட்டுது, அழியல. ஏன்? நீ தீர்க்க தரிசனம் சொன்னா, நீ சொல்ல வேண்டியதை சொல்ல உண்மைதான். ஆனா அவன் தேவ சமூகத்துல மனம் திரும்பிட்டான், அவன் அழுதுட்டான், அவன் கதறிட்டான். ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பான்னு சொல்லி நினிவேயில் உள்ள மனுஷர், மிருகங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பிட்டாங்க. நினிவே அழிக்கப்படல. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற யோனாவுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு எரிகிறது. 40 நாளாச்சு நினிவே அழியல, இதை விட நான் செத்து போன நலமாயிருக்கும். எரிச்சல் வந்துச்சு, சாக வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிற, யோனா நீ எரிச்சலா இருக்கிற, ஏய் நீ ஏன்பா மூஞ்சி ஏன் இப்படி போயிருக்கு, இஞ்சின்னு குரங்கமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிய, என்ன விஷயம்? அண்ணா ஆண்டவரே நீர் உமரை பத்தி எனக்கு தெரியும், நீ சொல்லதான் செய்வியாரு, செய்ய மாட்டியாரு. நான் எரிச்சலாக இருப்பேன், சாவது வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன். ஆண்ட கேட்கிறேன், ஒரு செடி ஆமணக்கு செடியை முளைக்க போனார், சுகமா இருக்குன்னு இருக்கான். ஒரு பூச்சிட்ட சொன்னாரு, அந்த பூச்சி உடனே கீழ்ப்படிஞ்சிட்டு டக்குன்னு அரிச்சு போட்டு, இப்படி பண்ணியாரு ஆண்டவரே. ஏய் ஒரு ஆமணக்கு செடிக்கு நேற்று ராத்திரி முளைச்சு இன்னைக்கு போயிட்டு, அந்த செடிக்கு உனக்கு இவ்வளவு, அந்த செடி மேல உனக்கு அக்கறை இருக்கு. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிற இந்த நினிவே பட்டணத்துக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? ஆண்டவருடைய உள்ள அப்படிப்பட்டது, பரிதவிக்கிற இருதயம். நீ மறந்து போகாத, நீ மறந்து போகாதே. ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் நேசிக்கிறார், ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார், நம்மை போல மற்றவர்களை அவர் நேசிக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம், அவர் அன்புள்ள தெய்வம். இன்றைக்கும் அவருடைய அன்பின் கரம் நீட்டி நமத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுட்ட சொல்றார், யோபு ஜெபம் பண்ணு. யாருக்காக ஆண்டவரே? வாசனைதற்காக தான். என் ஃப்ரெண்டு தான், ஆனா அவன் இப்ப என்கிட்ட ஃப்ரெண்ட் இல்லை. எதுக்கு? அவன் சண்டை போட்டான். என் ஃப்ரெண்டு தான், ஏன் அவன் ஒரு மாதிரி பேசிட்டான். என் ஃப்ரெண்டு தான், ஆனா அவன் சரியில்லை. இப்போ யோபுவே வாசனைதற்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், போராட்டங்கள். ஏன்?
அது முடிவில்லாம போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றதே கிடையாது. பிடிக்கல அதோட போ, இனி அவ்வளவுதான், இனி உனக்காட்டி ஜெபமும் பண்ண மாட்டேன், நீ தேவையும் இல்லை, அந்த போ. ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. சொல்றா, நானே வேதனைகள் இருந்துட்டு இருக்கேன், நான் பட்டிருக்க வேதனைக்கு அளவே கிடையாது. 10 பிள்ளைல சாவ கொடுத்தாச்சு, வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல? ஆடு மாடு ஒட்டகம் கழுத ஏர்மாடு எல்லாம் போச்சு, விளைச்செல்லாம் போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. கடைசியில ஒரு சாத்தா என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்துகிட்டு, இன்னும் ஏன் உத்தமத்துல உறுதியா இருக்கா, தேவனை தூசித்து ஜீவனை விடுதி சொல்றதுக்கு ஒரு சாத்தானை என் பக்கத்துல வச்சிருக்காரு. இந்த நிலைமையில நான் ஜெபம் பண்ணணுமா? ஆமா, இந்த நிலைமையில தான் நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண அப்படிங்க. ஆண்டவரே, என்ன பாரம், உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் புண்ணு கட்டி, இவ்வளவு நோய், நான் ஜெபம் பண்ண முடியுமா? நீ தான் ஜெபம் பண்ணணும். யோபு ஜெபிச்சாருங்க. கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? யோபுடைய முகத்தை பார்க்கிறாரு. இவன் எப்படி ஜெபம் பண்றான்? அகத்தின் அழகு, ஆண்டவரே காப்பாத்தாண்டவரே, இறைச்சி ஆண்டவரே, அது போல தெரியும். ஆமா, மனசு வாயில வார்த்தை வேற, ஆனா உள்ளத்துல நினைப்பு வேறங்கிறது இங்க காட்டி கொடுத்துறோம், முகம் காட்டிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்கேனுக்கு மிஞ்சின ஸ்கேன் எவனும் கண்டுபிடிக்கல. அவருடைய கண்கள் இந்த உலகத்துல அப்படி ஒரு ஸ்கேன் எங்கேயுமே கிடையாது, இருதயத்தை ஸ்கேன் பண்ணிடுவாரு. ஸ்தோத்திரம். இப்ப யோபுவை ஸ்கேன் பண்றாரு, ஸ்வைங்கனி ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஓடுது. ஸ்தோத்திரம். யோபுடைய முகத்தை பாக்குறாரு. யோபு அது வரைக்கும் யாசனம் பேசுறான், ஆனா இப்ப சொல்ல, ஆண்டவரே என் சிநேகிதர்கள் ஐயா, அவங்களுக்கு விடுதலை தாங்கப்பா, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, அவங்களுக்கு இறங்குங்கப்பா, அவங்க சிறையிருப்ப மாற்றுங்கப்பா, அவங்க வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, அவங்க குடும்பத்தை கட்டுங்கப்பா, அந்த வேதனையை மாற்றுங்கப்பா, அந்த சாபத்தை மாற்றுங்கப்பா, அவங்க கண்ணீரை மாற்றுங்கப்பா. அப்படி மனப்பூர்வமா சொல்லும் போது ஆண்டவர் யோபுவை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது நடக்க நடக்க யோபுடைய சிறையிருப்பு மாறியது. யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினா, கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினா, அவன் இழந்து போன அத்தனை 2 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குது. ஆமென். அன்பின் ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஜெப ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஷிகாலாபாரா உடரபாலா ஷதலபாரியா. தேவ மகிமை இறங்குது இயேசுவின் நாமத்தினாலே. சிறையிருப்பை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சிநேகிதர்கள் அப்புறம் காணல, அவன் எப்படி போனான்னு தெரியல, ஆனா யோபுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாத்திலையும் 2 மடங்கு ஆசீர்வாதம். இழந்து போன அத்தனையும் திரும்ப கொடுத்து, ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு 2 மடங்கு வாழ்நாள், இதுக்கு பிறகு 140 வருஷம். ஸ்தோத்திரம். ஆயுசு நாட்களையும் கொடுத்து ஆண்டவர் பூரண வயசுல நோயில படுக்காம அவர் தேவ சமூகத்திலே சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அதான் தேவ மனுஷனுடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனப்பூர்வமாக உங்க இருதயத்துல யாரையாவது மன்னிக்காம கசப்போட இருக்கிறீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். அவன் இருதயத்தை பார்க்கிறாரு, அவன் முகத்தை பார்க்கிறாரு. மனப்பூர்வமா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார், ஒன்னு ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கோலியாத்து வழங்காம போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாவீதை சாபம் போட்டான். ஸ்தோத்திரம். தன் தேவர்களை கொண்டு சபித்தான். அது வரைக்கும் கொஞ்சம் கணக்கு பெண்டிங்ல தான் இருந்துச்சு. எப்ப அவன் இவன் மேல சாபத்தை போட்டான் அப்பவுமே ரிப்பீட்டு. ஸ்தோத்திரம். ஏன்னா வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன். அல்லேலூயா. அதனால நம்ம வாயில சபிப்பு வரக்கூடாது. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். யூதாசை காட்டி கொடுக்கிறான். சோதரன். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அட பாவி யூதாசு, உனக்கு 3.5 வருஷம் சாப்பாடு போட்டேனே, நீ விளங்குவியா, நாசமா போவ. அதுக்கப்புறம் வாயில வந்ததெல்லாம் சொல்லி, அப்பா அந்த நேரத்துல எல்லா அந்நிய பாஷையும் பேசி, தோத்திரம், அந்நியர் பாஷையும் பேசி என்னென்ன கொடுக்க முடியுமோ அவ்வளவு கூட கொடுத்துருவோம். சோதரன். ஆனா ஆண்டவர், சோதரம், சிநேகிதனே
முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை சிநேகிதனே என்று அழைத்தார் அல்லவா? அந்த அன்பின் அபிஷேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்னார். சில மனது சிலருடைய உள்ளங்கள் காயப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஸ்தோத்திரம். சிலருடைய உள்ளம் காயப்பட்டிருக்கு. ஏன்னா சில சூழ்நிலைகள்ல ஆண்டவர் சில சிறையிருப்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அதனால நீங்க சில கஷ்டத்தின் மத்தியில வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த சூழ்நிலையில சிலர் உங்களை காயப்படுத்தினாங்க. ஆண்டவர் சொல்றார், நிறைய உள்ளங்கள் காயப்பட்டு வந்திருக்கிறதை ஆண்டவர் எனக்கு தெளிவா என் மனசுல இந்த பாரத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். நிறைய பேர் உங்களுடைய பிரச்சனை நிமித்தமா, உங்க கடன் பாரத்து நிமித்தமா, அல்ல உங்க குடும்ப சூழ்நிலையினால, உங்க வியாதியினால, சோதரம் ஏதோ ஒரு கஷ்டம், உங்க பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை சொல்லி சொல்லி, அந்த குறைய சொல்லி, அதனால உங்களை காயப்படுத்துகிறார்கள், உங்களை வேதனைப்படுத்துறாங்க. அதை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு அதை அவர் ரொம்ப சீரியஸா எடுக்கிறார். தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அந்த காயத்தை அவர் தான் உண்டாக்கினார். அவர் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஸ்தோத்திரம். அதனால அவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆனா அவர் இந்த சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்ததுனால உங்களை வேதனைப்படுத்தி, அதனால நீங்க மனம் உடைஞ்சு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. வாசிங்க. ஸ்தோத்திரம். அதை எரேமியா 30வது அதிகாரம், எரேமியா 30வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும்படிக்கு ஔஷதங்களும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப உனக்கு இந்த பிரச்சனை பெருசா இருக்கு. உன் காயம், உன் வறுமை, உன் ஏழ்மை, உன் தரித்திரம், உன் கஷ்டம், உன் கண்ணீர், உன் வியாதி, உன் கைவிடப்பட்ட சூழ்நிலை, நீ தரித்திரத்தின் மத்தியில, கைவிடப்பட்ட அனுபவத்துல நீ வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. இதுல காயத்தை ஆற்றுவதற்கு ஆள் இல்லை, கூட கொஞ்சம் குத்தி காட்டுறாங்க. ஏன் இந்த காயம் வந்துச்சு? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வந்ததுனால அது வந்துச்சு, அவர் அனுமதித்தார். ஆனா அதையே சொல்லி சொல்லி உன்னை குற்றப்படுத்தி, குறை சொல்லி, அதையே வச்சு போக்கஸ் பண்ணி சோதர காயப்படுத்துறதுனால ஆண்டவர் சொல்றாரு. சோதர 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உனக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன். உன்னை அடிச்சு போட்டா யாரில் கேட்பான்? என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, உன்னை ரோட்ல விட்டு அடிப்பான், எவன் கேட்பான். தோத்திரம். அன்னைக்குதான் அவரை கடைசியா பார்த்தது. அப்புறம் ஆளை நான் பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார் அதை. அல்லேலூயா. உனக்காக கேட்க யார் இருக்கா? ஸ்தோத்திரம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், கைவிடப்பட்டவர்களை விசாரிக்கிறவர் அவர் இருக்காரு. நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்காக வழக்காடும்படி கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர். அவர் சொல்றாரு, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். உன்னை விசாரிக்க யாரும் இல்லை, உனக்காக கேட்க யாரும் இல்லை, நீ இன்னாரு, நீ இப்படி அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பெயர் வச்சுட்டாங்க. அப்படி உன்னை சொல்றதுனால உனக்கு கேட்க ஆள் இல்லை, உனக்காக பேச ஆள் இல்லை, உன்னை அடிச்சா யாரு கேட்பா, உன்னை கொண்டு போட்டாலும் கேட்க ஆள் இல்லை. பயங்கரமான சில வார்த்தைகளை கேட்டு மனம் நொறுங்கி போய் இங்க வந்தவர்கள் உண்டு. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தள்ளுண்டவள்னு பெயர் வச்சுட்டாங்க. அதனால உன் காயம் கட்ட ஆள் இல்லையா? நானே இருக்கிறேன், நான் இருக்கிறேன் உன் காயங்களை கட்டுவதற்கு. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், நானே உன் காயங்களை கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குது. அப்படியே முழங்கால் படியிட்டு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஓ இதோ நான் யாக்கோபு
யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் கட்டப்படும், அரண்மனை முன்போல் நிலைப்படும். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புகிறார். எதனால தெரியுமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் சொன்னாங்கல்ல, அவர்கள் உன்னை தள்ளுண்டவள் என்று சொன்னார்கள் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிற கர்த்தர் உண்டு. இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்து, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்து, ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ மகிமை இறங்குது. அப்படியே அந்நிய பாஷையில கரங்களை தட்டி அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சமூகத்துக்கு ஓடி வாங்க. யோபு சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்க்கிறாரு. சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு, சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு யோபு. ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பை திருப்புவதற்கு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உனக்காக ஜெபித்தது போதும், நீ உனக்காக ஒரு சூழ்நிலை நினைச்சு கண்ணீர் வெடித்தது போதும். ஐயோ, என்னை இப்படி எல்லாம் பேசுகிறார்களே, என்னை இப்படி எல்லாம் அவமானப்படுத்துகிறார்களே, இப்படி எல்லாம் என்னை காயப்படுத்துகிறார்களே, என் நண்பர்களே என்னை காயப்படுத்துகிறார்களே, என் உறவினர்களே என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, என்னோடு கூட ஆராதிக்கிறவர்களே என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்கி வந்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனப்பூர்வமாய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. உன்னை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. உன்னை தூசிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உன்னை நிந்திக்கிறவங்களுக்காக, உன்னை அவமானப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவங்களுக்காகவே அவங்களையே நீ நேசித்தா அதனால உனக்கு பலன் இல்லை. ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நீ ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இயேசுவின் இரத்தம் உனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ இரத்தத்தால விலை கிரயத்துக்கு வாங்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. ஆமென். யாரை குறித்தாவது எதை குறித்தாவது உனக்குள்ள அந்த கசப்பு, அந்த வெறுப்பு இருக்குமானால் இன்னைக்கு ஒப்பு கொடு, இன்னைக்கு ஒப்பு கொடு, இன்னைக்கு ஒப்பு கொடு. அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. எனக்குள்ள ஏற்பட்ட அந்த கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. சிலரால காயப்படுத்தப்பட்டு வேதனையோடு வந்த தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறேன். இன்றைக்கு நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்தி. எல்லோரும் சொல்லுங்க, இதுவரை இனிமேலும்
தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசியதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். யார் மேலேயும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காக நாங்கள் மன்றாடைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் பேசினீரே, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி, இன்றைக்கு இதோ தம்முடைய பிள்ளையுடைய சிறையிருப்பை திருப்புவதற்காய் ஸ்தோத்திரம். யோபுவை போன்ற ஒரு உத்தமமான இருதயத்தை எங்களுக்கு தாரும். மனப்பூர்வமாய் ஜெபிக்க கிருபை தாரும். ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், நெருக்கங்கள், போராட்டங்கள், தரித்திரங்கள், கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கலாம். அதற்காக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை மற்றவர்களுடைய கையில நீங்க விட்டு கொடுக்கிறதே இல்லப்பா. அவர்கள் விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், ஓ, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னீரே, நான் ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே. அப்படியே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்லட்டும். தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்கு உடைய பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க திருச்சபை மக்கள் ஒருவர் கூட இந்த கொள்ளை நோய்க்குள்ள மாட்டிக்கொள்ளவே கூடாதப்பா. ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்து அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். மீட்பரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.